பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு பெற்ற 484 கல்லூரிகளில் உள்ள சுமார் 2,65,000 இடங்களுக்கான கலந்தாய்வில் பங்கேற்க 2,45,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியான நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 46,604 மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல விளையாட்டு பிரிவில் 3,210 பேரும், முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுதாரர் பிரிவில் 1,175 மாணவர்களும், மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் 493 பேரும் கலந்தாய்வில் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் உள்ள சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இதில் 38 இடங்கள் உள்ள விளையாட்டு வீரர்கள் பிரிவில் 504 பேர் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர். முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகளுக்கான 150 இடங்களுக்கு 14 பேரும், மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ஒதுக்கீட்டில் 149 மாணவர்களும் பங்கேற்க உள்ளனர். பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை தொடர்ந்து 40 நாட்கள் நடைபெற உள்ளது. உலக அளவில் கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்ளும் நகரங்களின் பட்டியலில் மதுரை 7வது இடத்தில் இருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரபல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் அதிக வெயிலை எதிர்கொள்ளும் உலக நகரங்களின் பட்டியலில் 14 இந்திய நகரங்கள் இருக்கும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மதுரை 7வது இடத்திலும், சென்னை 49வது இடத்திலும், கொல்கத்தா 45வது இடத்திலும் இருக்கும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. உலகில் மதுரை நகரம் அதிக வெயிலை எதிர்கொள்ளும் 7வது நகரமாக மாறியதற்கு காரணம் என்ன என அங்குள்ள மூத்த குடிமக்கள் கூறியுள்ளனர். போக்குவரத்து கிடையாது. இப்போ அதிகமாக பாலம் கட்டிட்டாங்க. வைகையிலும் தண்ணி அதிகமாக போர்த்து வரதில்லை. நாங்கள் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு நடந்தே போகும். இப்போ அந்த மாதிரி போக முடியல. மரம் மட்டுக்கெல்லாம் வெட்டிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்லேயும் ரொம்ப அதிகமான வெயிலாக இருக்குது. மதுரை மாநகரில் வீடுதோறும் மரம் வளர்ப்பதையும், தரிசு நிலங்களில் சோலைகளை உருவாக்குவதிலும் மாநகராட்சியும் வனத்துறையும் அரசும் கவனம் செலுத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தைக்கு வரத்து குறைந்ததால் கடந்த சில நாட்களாக காய்கறிகளின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கடந்த வாரம் 1 கிலோ பெரிய வெங்காயம் 25 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 40 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சின்ன வெங்காயம் 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 1 கிலோ பீன்ஸ் 110 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் கோயம்பேடு சந்தைக்கு 10,000 டன் காய்கறிகள் வரவேண்டிய நிலையில் தற்போது 6,000 முதல் 7,600 டன் மட்டுமே வருவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்து வரும் மழையால் காய்கறி வரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இனிமேட்டு இந்த ஒரு மாதத்துக்கு எல்லா காய்கறி விலை ஏற்றத்தில் தான் இருக்குது. குறையதுக்கான வாய்ப்பு குறையுதான். இப்போ அடுத்தது ஆடி மாதம் பிறந்திருக்கு. அந்த ஆடி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விலை குறையுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நிச்சயமாக விலை குறையாது. இதே விலை நீடிக்கும். இதில் ஒரு ரூபாயிலேருந்து 1 கிலோக்கு 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாக வெங்காயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 60 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தக்காளி வரத்து அதிகரித்திருப்பதால் அதன் விலை குறைந்துள்ளது. 1 கிலோ தக்காளி 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனையாகிறது. வியட்நாமில் படகு கவிழ்ந்த விபத்தில் இறந்த 10 தமிழர்களின் உடல்கள் இன்று சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. வியட்நாம் படகு விபத்தில் சிக்கிய பலர் உயிர்காக்கும் லைஃப் ஜாக்கெட் அணியாததாலேயே உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தெற்கு வியட்நாமின் பிரபல சுற்றுலா தலமான ஃபூக் வாக் தீவில் 32 இந்தியர்கள் உட்பட 36 பேருடன் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 10 தமிழர்கள் உட்பட 15 தென்னிந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் விபத்தில் சிக்கிய படகை இயக்கிய 57 வயதான கேப்டனை அந்நாட்டு காவல்துறை கைது செய்துள்ளது. இதற்கிடையே படகில் பயணம் செய்தவர்களுக்கு உயிர்காக்கும் லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் அதை அணியாமல் சிலர் அலட்சியமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் சிலர் படகில் இருந்த அறையில் சிக்கியதால் வெளியே வர முடியாமல் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் விபத்து தொடர்பான விரிவான விசாரணைக்கு அந்நாட்டு பிரதமர் லே மின் ஹூன் உத்தரவிட்டுள்ளார். மறுபுறம் உயிரிழந்தவர்களின் உடல்கள் விரைவில் இந்தியா கொண்டுவர நடவடிக்கை தொடங்கியிருப்பதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் இழப்பை தாங்க முடியாமல் கண்ணீர் சிந்தும் காட்சிகள் இவை.
வியட்நாமில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்த விபத்தில் 10 தமிழர்கள் உட்பட 15 இந்தியர்கள் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் விபத்து நடந்த பூக்குவோக் தீவில் இருந்து ஹோ சி மின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அங்கு அனைத்து நடைமுறைகளும் நிறைவடைந்த பின்னர் உடல்களை இந்தியாவிற்கு அனுப்பும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைந்து சொந்த ஊர் கொண்டு வரவும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ளவும் சிறப்பு அதிகாரியாக சேலம் டிஐஜி சந்தோஷ் ஹெதிமானியை முதலமைச்சர் விஜய் நியமித்துள்ளார். அவர் வியட்நாம் சென்றடைந்து உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கான பணிகளை துரிதப்படுத்தி வருகிறார். இதற்கிடையே உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைந்து இந்தியாவிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் போட்டில் போகிறேம்மா, டவர் கிடைக்காது, பேச முடியாது, 7:45 பேசுனது. இன்ஜினியர்கிட்ட 11 மணி ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து பேசியிருக்காப்புல. போட் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு தனி அமைச்சர் இருக்காராம்ல, அந்த அமைச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, எல்லாம் நடந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய் அல்லது புதன்கிழமையன்று உடல்கள் இந்தியா கொண்டு வரப்படும் என கூறப்படுகிறது. வியட்நாமில் நடந்த படகு விபத்துக்கு பிறகு அங்கு சிக்கித் தவித்த இந்திய சுற்றுலா பயணிகள் விமானம் மூலம் ஹைதராபாத்திற்கு திரும்பிய காட்சிகளே இவை. வியட்நாமில் கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்த படகு விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்த இந்தியர்களை விமானம் மூலம் தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக வியட்நாமிலிருந்து 24 இந்தியர்கள் விமானம் மூலம் நேற்று இரவு ஹைதராபாத் திரும்பினர். விமான நிலையத்தில் அவர்களை உறவினர்கள் ஆரத்தழுவி வரவேற்றனர். And 2 boats were on the shore and 1 boat left early. So actually the flipped boat was the first one which was left. So rest all were staying in the shore only. So nothing happened to those people. Some of our group people are went for the ride and suddenly high wave came and the boat got flipped. படகு விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற CPR முதலுதவி அளித்தும் பலன் அளிக்கவில்லை என்றும், பாதிக்கப்பட்டவர்கள் லைஃப் ஜாக்கெட் அணிந்திருந்த போதும் படகின் அடியில் சிக்கிக் கொண்டதால் உயிரிழந்ததாகவும் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்கத்தேர் திருவிழாவை அமைச்சர்கள் ரமேஷ், தென்னரசு, ரஞ்சித்குமார் ஆகியோர் வடம் பிடித்து எடுத்து தொடங்கி வைத்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்திற்கு உரியதாக போற்றப்படும் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலுக்காக 30 கோடி ரூபாய் மதிப்பில் தங்கத்தேர் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக 25 அடி உயரம், 13 அடி நீளம், 10 அடி அகலத்தில் தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்ட தேரை காண ஏராளமான பக்தர்கள் வீதிகளில் குவிந்தனர். அமைச்சர்கள் ரமேஷ், தென்னரசு, ரஞ்சித்குமார், ஆட்சியர் ஸ்னேகா, காஞ்சிபுரம் சங்கரமடத்தின் மடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சாமிகள் ஆகியோர் தேரோட்டத்தை வடம் பிடித்து எடுத்து தொடங்கி வைத்தனர். முதல் முறையாக நடைபெறும் தங்க தேரோட்டத்தை ஒட்டி 108 தவில் மற்றும் நாதசுர வித்வான்களின் இசை நிகழ்ச்சி, 1000 சிவனடியார்களின் சிவவாத்தியங்கள், கும்மிப்பாட்டு, சிலம்பாட்டம், வான வேடிக்கைகளுடன் திருவிழா கடைகட்டியது. தனது சொத்தை மகன் அபகரித்ததால் வீதியில் விடப்பட்ட முதியவர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வீடு தனக்கே கிடைத்த மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடித்த தருணம் இது. சென்னை மணலியின் திருவள்ளூர் நகரைச் சேர்ந்தவர் மகாலிங்கம். தனது வருமானத்தில் 12,000 சதுர அடிக்கு ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டிய இவர் பணி ஓய்வுக்கு பிறகு சரி பாதியாக பிரித்து ஒரு பங்கை தனது மகன் விஜயகுமாருக்கும் மற்றொரு பங்கை மகள் வழி பேத்திக்கும் தான் பத்திரமாக எழுதி கொடுத்துள்ளார். இந்நிலையில் முழு சொத்தையும் அபகரிக்க முயன்ற மகாலிங்கத்தின் மகன் தந்தையை வீட்டை விட்டு விரட்டியுள்ளார். மகனால் கைவிடப்பட்ட மகாலிங்கம் கடந்த 3 ஆண்டுகளாக செல்வதற்கு வழியின்றி பேருந்து நிலையங்களிலும் கோவில்களிலும் காலத்தை கழித்துள்ளார். இது தொடர்பாக ஆட்சியரிடம் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நீதிமன்றம் அளித்த உத்தரவுப்படி காவல்துறை பாதுகாப்புடன் முதியவர் மீண்டும் தனது வீட்டை மீட்டுள்ளார். தனக்கு உதவிய ஆட்சியர் மற்றும் காவல்துறையினருக்கு முதியவர் நன்றி தெரிவித்தார்.
மதுரையில் அரசு பேருந்து மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து மார்த்தாண்டத்திற்கு நேற்று இரவு தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று புறப்பட்டுச் சென்றது. இன்று அதிகாலையில் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சிநகரம் 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த அரசு பேருந்து மீது மோதியது. இந்த கோர விபத்தில் அரசு பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதே நேரம் ஆம்னி பேருந்தானது இடது பக்க சாலையில் திரும்பி சாலையோரம் இருந்த பயணிகள் நிழற்குடை மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பேருந்துகளில் பயணித்த ஒரு பெண் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக மேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் ஆகியோர் பார்வையிட்டு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர். பாடகி எஸ் ஜானகியின் உடல் கர்நாடகாவில் உள்ள தோட்டத்தில் தகனம் செய்யப்பட்டது. மைசூருவில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் உடலை பார்த்து சக கலைஞர்கள் சோகத்தில் ஆழ்ந்த காட்சிதான் இது. மாரடைப்பால் சனிக்கிழமை உயிரிழந்தவருடைய உடலுக்கு மைசூரு மகாராஜா கல்லூரி வளாகத்தில் ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். கனியனஹுந்தி பகுதியில் உள்ள எஸ் ஜானகியின் பண்ணை தோட்டத்திற்கு உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவருடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் எஸ் ஜானகியின் பேத்தி இறுதிச் சடங்குகளை செய்தார். இதையடுத்து கர்நாடக காவல்துறை சார்பில் 30 குண்டுகள் முழங்க எஸ் ஜானகியின் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. கர்நாடக அரசு சார்பில் அதிகாரிகளும் அமைச்சர்களும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. 60 ஆண்டுகளாக மக்களை மகிழ்வித்த கானக்குயில் பிரியா விடை பெற்றது. உடல்நலக் குறைவால் காலமான பழம்பெரும் பின்னணி பாடகி ஜானகியின் உடலுக்கு அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் எஸ் ஜானகி. 88 வயதான அவர் மைசூருவில் மாரடைப்பால் சனிக்கிழமை இரவு காலமானார். அவரது உடல் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். ரொம்ப பாட்டுன்னா அவருக்கு உயிர், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு இதில் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கேரக்டர் இருந்தாலும், எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும், அது ஒரு சேட் சுச்சுவேஷனா, ஹாப்பி சுச்சுவேஷனா, ரொமான்டிக், அந்த வாய்ஸ் அப்படியே ஒரு வித்தின் நோ டைம் உங்களுக்கு ஆமாம் இது அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டான ஒரு குரல் நமக்கு மனசில் வரும். அண்ட் அது ஒன் அண்ட் ஒன்லி அம்மா தான். இறுதி அஞ்சலிக்கு கல்லூரி மைதானத்தை ஏற்பாடு செய்து கொடுத்ததற்காக கர்நாடக அரசுக்கு ஜானகியின் பேத்தி அப்சரா வைத்யுல்லா நன்றி தெரிவித்தார். Thank you to the Karnataka state government for organizing this send-off. Yes, she will always be with us. I'm very grateful that she was my grandmother. I am lucky. She's one of the strongest people I know. One of my most inspirational figures. There is much to learn from her. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கானக்குயிலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பொள்ளாச்சியில் நடைபெற்ற வீத லீடர்ஸ் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாட்டு அரங்கத்தில் அதன் நிறுவனர் அண்ணாமலை கடும் நெரிசலுக்கிடையே நுழைந்த காட்சிதான் இது. பாஜகவிலிருந்து வெளியேறிய அண்ணாமலை வீத லீடர்ஸ் அமைப்பை தொடங்கியுள்ளார். அதன் முதல் மாநாடு பொள்ளாச்சியில் நடைபெற்றது. 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மாநாடு கலை நிகழ்ச்சிகளோடு தொடங்கின. மாநாட்டு மேடையில் ஏறியதுமே கூட்டத்தினரை நோக்கி நெடுஞ்சான் கிடையாக அண்ணாமலை விழுந்து வணங்கினார். மாநாட்டில் போதை எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. போதை இல்லாத தமிழகம் என்ற இலக்கை நோக்கி சாமானிய மக்களின் நல்வாழ்விற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன். மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும். பிறகு போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டேன், யாரையும் பயன்படுத்த விட மாட்டோம்,
தமிழ்நாட்டில் கோயில், கல்வி நிலையங்கள் அருகே இன்னும் மூடப்படாமல் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், கல்வி நிலையங்கள் அருகே போதைப்பொருள் இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உட்பட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், தான் என்னவாக இருக்கப் போகிறேன் என்பதை அண்ணாமலை விளக்கிய காட்சிதான் இது. தொடர்ந்து பேசிய அண்ணாமலை தான் இந்தியனா தமிழனா என்பது பற்றியும் கூறினார். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா? இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில் முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு, இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே, தாவேகாவினருக்கு அனுபவமின்மை இல்லாததால் அழுத்தம் தரக்கூடாது என்று கூறிய அண்ணாமலை அதன் 5 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு தேர்ந்த தலைவர்களை அமர வைக்க வேண்டும் என்றும் கூறினார். அடுத்த ஆண்டு டிவிக்கு அரசு 80,000 கோடிக்கு குறையாமத்தான் கடன் வாங்க போறாங்க. டிவிக்கு அரசு முடியும் பொழுது கடன் 14 லட்சம் 15 லட்சம் கோடி இருக்கத்தான் போகுது. நீங்க பாருங்க, அதை நாம் சரி செய்யணும். நல்ல தலைவர்களை, தேர்ந்தவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். பாஜகவில் இருந்து வெளியேறிய பிறகு தனக்கு அளிக்கப்பட்ட Z+ பாதுகாப்பை திரும்ப பெற கோரியும் மத்திய அரசு திரும்ப பெறவில்லை என்றும் தான் அதை பயன்படுத்த போவதில்லை என்றும் அண்ணாமலை விளக்கம் அளித்தார். எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலால் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டங்களில் ஈடுபடுவதாக அமைச்சர் விக்னேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சூழ்ச்சிக்கு ஊழியர்கள் பலியாக வேண்டாம் என அறிவுறுத்தினார். இஎஸ்ஐங்கிற ஒரு ஆப்ஷனை நிறைய ஊடகங்களே எழுதாமல் இருக்காங்க. அந்த இஎஸ்ஐக்காக 20 வருஷமா அந்த தொழிலாளர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இஎஸ்ஐயும் தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த தொழிலாளர் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு முன்னெடுப்பும் எடுத்துகிட்டு இருக்கிறதுல இதை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இந்த துறையை சரி பண்ணணும். நம்ம இதை விட்டுட்டு சில பேரோட அந்த சூழ்ச்சிக்கு பலியாகிறாதீங்க. அது பெரிய பின்விளைவுகளை உங்களுக்கு கொடுத்துரும் போராடக்கூடியவங்க. தொடர்ந்து பேசிய அவர் மதுயில்லா மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதுதான் தாவேகாவின் நோக்கம் என்றார். இது ஒரு சோசியலிசமாக கொண்டு வந்தனால ஒரு மாணவனோ ஒரு கல்லூரி படிக்கக்கூடியவர்களோ அது ரொம்ப ஈஸியாக நல்லது தான், அது நம்ம லைஃப்பில் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அதை வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் கொண்டு வர போகிறோம். மேலும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு டாஸ்மாக் ஊழியர்களின் மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். முக ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தவேக ஆட்சி முடிந்துவிடும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினின் கொளத்தூர் தோல்வி குறித்து முதலமைச்சர் விஜய் விமர்சித்ததை சாடினார். உள்ளாட்சி தேர்தலில் தவேக தோற்கும் என கூறிய ராஜேந்திர பாலாஜி இன்னும் 3 ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தல் வர இருப்பதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சராக விஜயின் பேச்சை மக்கள் ரசிக்கவில்லை என்றும் ராஜேந்திர பாலாஜி கூறினார். 6 மாதங்களில் முக ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் தவேக ஆட்சி தொடராது என்றார். தொடர்ந்து பேசிய அவர் தனக்கு அமைச்சர் பதவி தருவதாக கூறி பேரம் பேசப்பட்டதாக குற்றம் சாட்டினார். திமுக காரணம் எந்த காரணத்தை கொண்டும் எந்த கும்பலும் அசைத்து பார்க்க முடியாது என்பதை நான் தெளிவாக சொல்றேன். திமுகவினர் மீது தவேக அரசு பொய் வழக்கு போடுவதாகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார். I don't allow anyone. What is this, huh? What is this, huh? What is this, huh? What are you thinking about me? No, what are you thinking about me? No. Wait, I will do police
biscuit. வீட்டிற்கு டெலிவரி செய்ய வந்தவர் செய்த இடிச்செயலை குறிப்பிட்டு பெங்களூருவில் வசிக்கும் ஐடி பெண் ஊழியர் கண்ணீர் விட்டு கதறிய காட்சிதான் இது. பெங்களூருவில் அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக வசித்து வரும் ஒரு இளம் பெண் தனக்கு தேவையானதை ஆன்லைனில் ஆர்டர் செய்தார். அதை டெலிவரி செய்ய வந்த இளைஞர் அவசரமாக இயற்கை உபாதை கிடைக்க வேண்டும் என கூறியுள்ளார். ஆனால் அப்பெண்ணோ அதற்கு உடன்படாமல் பக்கத்து அறைகளில் ஆண்கள் வசிப்பதால் அங்கு சென்று கழிப்பறையை பயன்படுத்துமாறு கூறியுள்ளார். ஆனால் அதையும் மீறி உள்ளே அந்த டெலிவரி ஊழியர் நுழைந்ததாக பெண் கூறுகிறார். கழிப்பறைக்குள் அந்த நபர் நுழைந்ததும் தான் கதவின் அருகில் நின்றதாகவும், ஆனால் அந்த நபர் திடீரென ஆடைகளை களைந்ததால் அதிர்ச்சி அடைந்ததாகவும் கண்ணீருடன் கூறியுள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து விஜய் மல்லிகார்ஜுன காமத் என்ற அந்த டெலிவரி ஊழியர் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் கைது செய்தனர்.